எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு முதலமைச்சர் கனவுக்கு விதை போட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவியாக முதல்வர் அரியணையில் அமர்ந்து அரசியல் களத்தை மிரள வைத்த ஜெயலலிதா அவர்கள் திரையுலகை ஆட்டுவித்தாலும் தமிழ்நாட்டையும் ஆண்டனர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரிதாரம் முதல் அதிகாரம் வரை ஜெயித்தவர்கள் யார், கரை சேராத திரை நட்சத்திரங்கள் யார், இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெள்ளித்திரையில் இருந்து கோட்டைக்கு என்ற கனவுக்கு விதை போட்டு நடைமுறையில் சாத்தியமாக்கி சாதித்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். புரட்சிகரமான வசனங்கள், பாடல்கள் மூலம் தமிழக மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நுழைந்தவர் திரு எம்ஜிஆர். 1972 திமுகவில் இருந்து பிரிந்து அறிஞர் அண்ணாவின் பெயரில் அதிமுகவை தொடங்கினார். 1977 முதல் 1987 மறையும் வரை எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டின் முதல்வர். எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதா வெள்ளித்திரை நாயகியாக அறிமுகமாகி எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவை ஒன் உமன் ஆர்மியாக பாதுகாத்து அரியணை ஏற்றினார். தனது ஆளுமையால் அரசியல் களத்தை மிரள வைத்தார். இந்த இருவரின் அரசியல் வெற்றியே திரை நட்சத்திரங்களுக்கு முதல்வர் அரியாசனத்தின் மீதான ஆசையை தூண்டியது. அந்த வகையில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவியை தொடர்ந்து புரட்சி கலைஞர் 2005 மதுரையில் மாநாடு நடத்தி தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்த் அடுத்த ஆண்டே நடந்த தேர்தலில் விருத்தாச்சலத்தில் இருந்து வெற்றி பெற்றார். 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். இவர்களுக்கு பிறகு அரசியல் கட்சியில் இணைந்தவர்கள், அங்கிருந்து விலகி புதிதாக கட்சி தொடங்கியவர்கள், திடீரென புது கட்சி தொடங்கியவர்கள், தொடங்கிய புது கட்சியை வேறொரு கட்சியுடன் இணைத்தவர்கள், பெயரளவுக்கு கட்சி தொடங்கி நடத்த முடியாமல் கைவிட்ட நட்சத்திரங்களின் பட்டியல் மிக மிக நீளமானது. முதலில் லட்சிய நடிகர் எஸ். ராஜேந்திரன். திமுக மற்றும் அதிமுகவில் இருந்த இவர் தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். அதிமுகவில் சீட் கிடைக்காத ஆவேசத்தில் 1984 எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் கழகத்தை தொடங்கினார். திரையுலகில் எம்ஜிஆருக்கு போட்டியாளரான சிவாஜி கணேசன் 1988 தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கி மூடினார். எம்ஜிஆரின் கலையுலக வாரிசான பாக்யராஜும் திமுக அனுதாபியான திரையுலக அஷ்டவதானி என்று சொல்லப்படும் டி. ராஜேந்திரரும் கட்சி தொடங்கி கரை சேர முடியாமல் இருந்த பட்டியலில் இவர்களும் அடங்குவர். இந்த பட்டியலில் நவரச நாயகன் கார்த்திக், நகைச்சுவை நடிகர் கருணாசும் உண்டு. இவரை போலவே திமுகவில் தீவிரமாக இயங்கிய நடிகர் சரத்குமார் 2007 சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். தேர்தல்களில் சோபிக்காத தனது கட்சியை தனது மனைவி ராதிகாவின் நள்ளிரவு யோசனையால் பாஜகவுடன் இணைத்தார். உலக நாயகன் கமல்ஹாசனுக்கும் மாநில முதல்வர் ஆசை இல்லாமல் இல்லை. 2018 மக்கள் நீதி மையத்தை தொடங்கி 2021 தேர்தலில் தோல்வியை தழுவி தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து மாநிலங்களவை எம்பி ஆகிவிட்டார். இயக்குனரும் நடிகருமான சீமான் 2010 நாம் தமிழர் கட்சியை தொடங்கி தனித்துவமான அரசியல் செய்து வருகிறார். புது கட்சி துவக்கி கரை சேராதவர்கள் பட்டியலில் நீண்டிருக்க, சாதித்து காட்டியவர்கள் பட்டியலோ விரல் விட்டு எண்ணும் அளவிலேயே இருக்கிறது. இதில் எந்த பட்டியலில் சேரப்போகிறார் விஜய் என காத்திருக்கிறது தமிழ்நாடு. ஆந்திர சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சிரஞ்சீவி 2008 திருப்பதியில் தனது ரசிகர்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை திரட்டி
தனது அரசியல் பிரவேசத்தை பிரகடனப்படுத்தினார். அன்றைக்கு அவருக்கு கூடிய அந்த கூட்டத்தை பார்த்த ஆந்திர அரசியல் வட்டாரம் சற்றே ஆடித்தான் போனது. கட்சி தொடங்கிய குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடித்து முதலமைச்சரான NTRின் வழியில் சிரஞ்சீவியும் முதல்வர் ஆவார் என அரசியல் நிபுணர்கள் பலரும் ஆருடம் கூறினர். 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது. இதில் சிரஞ்சீவியின் பிரஜாராஜ்யம் கட்சி ரயில் என்ஜின் என்கிற சின்னத்தில் ஆந்திராவின் 42 நாடாளுமன்ற தொகுதியிலும் 294 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெறும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றது. பாலுகொல்லு மற்றும் திருப்பதி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட சிரஞ்சீவி திருப்பதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற தேர்தலில் பிரஜாராஜ்யம் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. உட்கார்ந்தால் முதலமைச்சர் நாற்காலிதான் என்ற கனவுடன் களமிறங்கிய சிரஞ்சீவியின் மனக்கோட்டை ஒரே தேர்தலில் சில்லு சில்லாக சிதறியது. முதல்வராக சட்டசபைக்குள் செல்வார் என்று நினைத்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியவில்லையே என்று அவரது ரசிகர் படையும் வேதனையில் துடித்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் பிரஜாராஜ்யம் கட்சி காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்தார் சிரஞ்சீவி. இப்போது பிரஜாராஜ்யம் கட்சி இருந்த சுவடே தெரியாமல் போய்விட்டது. கேரியரின் உச்சத்தில் இருந்து அரசியல் கட்சி தொடங்கிய சிரஞ்சீவி அதன் பிறகு மீண்டும் தனது பட வேலைகளை கவனிக்க சென்றுவிட்டார். சிரஞ்சீவியின் அரசியல் வாழ்க்கையை விஜயுடன் ஒப்பிட்டு மாற்று கட்சி ஆதரவாளர்கள் பலரும் விமர்சனங்களை முன்வைப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் வைக்கும் விமர்சனங்களில் முக்கியமானது தாவேகா தொண்டர்களின் ரசிக மனப்பான்மை குறித்தது. பவுன்சர்களிடம் அடிபட்டு மிதிப்பட்டாலும் பரவாயில்லை, தங்கள் தலைவருக்கு அருகில் சென்று ஒரு செல்ஃபியாவது எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துவிட வேண்டும் என்று மரத்திலிருந்து குதிப்பது, காரை அதிவேகமாக பைக்கில் துரத்திச் செல்வது, இரும்பு கம்பிகளின் மீது ஏறுவது, திரைப்பட வசூலை போல மாநாட்டுக்கு வந்தவர்களின் எண்ணிக்கையை சமூக வலைத்தளங்களில் பெருமிதத்துடன் பகிர்வது என இன்னும் ரசிக மனப்பான்மையிலேயே அவர்கள் இருக்கின்றனர் என்பதும், அவர்களை பக்குவப்படுத்த விஜயோ தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகிகளோ எந்த முன்னெடுப்பும் எடுக்காததும் பலரின் பிரதான விமர்சனமாக உள்ளது. மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத வகையில் சமூக வலைத்தளங்களில் தாவேகாவின் ஆதிக்கம் வியத்தகு வகையில் உள்ளது. பெரிய கட்சிகள் எல்லாம் IT விங் செயல்பாடுகளுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருக்க, விஜய் ஆதரவாளர்கள் எல்லோருமே IT விங் தான் என்று சொல்லும் அளவுக்கு இணையத்தில் தாவேகாவினரின் செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் மக்களின் வாக்குகளை பெற சமூக வலைத்தள அளவிலான செயல்பாடுகள் மட்டுமே போதாது. களத்தில் இறங்கி செயல்பட்டால் மட்டுமே எளிய மக்களின் இதயத்தில் இடம் பிடிக்க முடியும் என்பதை உணர்ந்தால் தங்களுடைய நோக்கத்தில் தாவேகா வெற்றி பெற முடியும். சிரஞ்சீவி கட்சியின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு வெறுமனே மாற்று கட்சிகளை மட்டுமே விமர்சித்து கொண்டு இருக்காமல், சினிமா ரசிக மனப்பான்மையை விட்டு வெளியே வந்து கள அரசியலில் ஆக்கப்பூர்வமாக விஜயும் தாவேகாவினரும் செயல்படுவதே சாலச் சிறந்தது என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வை. அரிதாரம் முதல் அதிகாரம் வரை ஜெயித்தவர்கள் யார், கரை சேராத திரை நட்சத்திரங்கள் யார்? இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.